ஆரம்பிக்கலாங்களா? மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். சிதம்பரோட சினிமாஸ் இருக்குல்ல, இந்த வாரம் தமிழ் சினிமா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலும் வெளியான படங்கள்லையும் சரி, இனிமேல் வரப்போகிற டீசர் சரி, அடுத்து வரப்போகிற படங்களும் சரி, ஒட்டுமொத்த சினிமாவுக்குள் நடைபெற்ற சம்பவங்கள்னு சொல்லி பார்த்தா நிறையா விஷயங்கள் இருக்கும். சுவாரஸ்யமான விஷயங்களோட வந்துட்டு நிறையா கண்டென்ட்டை கையில் எடுத்துகிட்டு ஃபோனுக்குள்ளே ஒழிச்சு வச்சு வந்திருக்காங்க ஸ்ருதி. நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஸ்ருதி. வணக்கம். வணக்கம். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது? இந்த வாரம் ஃபர்ஸ்ட் மேஜர் ரிலீஸாக வந்து கட்டா குஸ்தி 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது கூட படம். ஆமாம், ஸ்பெஷல் ஷோவாக விமெனுக்குலாம் வந்து ஃப்ரீ ஷோலாம் கூட சத்தியமில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ரிலீஸ் ஆகி நல்லா என்டர்டைனிங்காக அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து மேஜராக ரிலீஸ் ஆன படம். அதை தாண்டி நிறையா சின்ன சின்ன படங்களும் வெளியாகி இருக்கு. ஒரு சிலது நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இதுதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஓடுற ஒரு படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இதை தாண்டி நம்ம கிட்ட இப்போ நம்ம யூஷுவல் கண்டென்ட்டுக்கு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆமா தனுஷோட நெஃப்யூ பவிஷோடைய அவர் நடிச்ச லவ் ஓ லவ் அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லர் வந்து வெளியாகி இருந்தது. மிக்சடு ரிவ்யூஸ் தான் அதுலயே வந்தது. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருந்தது. நம்ம அது வந்து இது பண்ணோம், ஏன்னா வந்து ஏதோ வந்து பசங்க பண்றத பொண்ணுங்க பண்ணுங்க, இந்த இத்தனை நாளைக்கு பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் சொன்னது வந்து ஏதோ ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலா ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் எப்படி வரும்னு தெரியல. ஸோ அதுக்கு கூட இப்போ ரீசெண்டாக இது ப்ரெஸ் மீட்லாம் நடக்கும்போது கூட கஸ்தூரி ராஜாலாம் கூட வந்திருந்தார், வந்து சொல்லியிருந்தார். ஆமா, செல்வராகவன். ஆமா, அவரும் இந்த படத்துல நடிக்கிறேன்னு நினைக்கிறேன், செல்வராகவன். மாமாவும் நடிக்கிறார், இன்னொரு மாமா வந்து. ஆமா, இல்ல அவர் தான் ஃபர்ஸ்ட். இவர் ஆக்சுவலா எல்லாரும் தனுஷ் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண செல்வராகவன் தான். நானே ஒருவன்லயே வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. வெளியில தெரிஞ்சது வந்து இந்த படத்துல. அதனால அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதர்வாவுடைய இதய முரளி வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. இதுவுமே லவ் லவ்வுமே 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். ஆமா, இதய முரளி வந்துட்டு வருது. அவங்க அப்பாவுடைய படம் பேரையும் அவங்க அப்பா பேரையும் சேர்த்து வந்து ஒரு முக்கியமான இதுவா அதர்வாக்கு ஒரு முக்கியமான படமா கன்சிடரிங். ஆமா, ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ப்ரொடியூசர், ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்டர். ஆகாஷ் பாஸ்கரனா டெபியூ ஆற படம். ஆனா வந்து வருமா வராதான்னு இப்ப வந்து ஒரு சிக்கல்ல வந்து அந்த படம் மாட்டிருக்கு. என்னன்னா வந்து சுதா கோங்கரா வந்து எனக்கு இன்னும் பராசக்தி படத்துடைய சம்பளம் பாக்கி இன்னும் கொடுக்கல, 8.25 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால அது அவங்க கொடுக்குற வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு தான் அவங்க கம்ப்ளைனே வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல, வருமா வராதான்னு தெரியல. ஆனா ப்ரமோஷன்ஸ் எல்லாம் அது பாட்டுக்கு ஸ்மூதா போயிட்டு இருக்கு. ஸோ மேபி வந்துரும்னு நினைக்கிறேன், இவங்களுக்குள்ள எல்லாம் சால்வ் ஆகி. ஏன்னா டைம் இருக்கு, அது கண்டிப்பா படம் வந்துரும், இதே போல வந்து ஸ்டாப் ஆகாதுங்கிறது தெரியுது. ஆமா. அடுத்து பிருத்திவிராஜ், வாரணாசி. ஆமா, ராஜமௌலி, ஒரு பெரிய படம் அப்படிங்கிறது. ஆமா. சோ அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பிக் இஸ் அண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பிக் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, இது அதை விட தாண்டி பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சது வந்து என்னை ஒரு ஆக்டராகவும் ஒரு மனுஷனாகவும் ஒரு ஃபிலிம் மேக்கராகவும் என்னைய வந்து நிறைய அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பிருத்விராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஹைப்பெல்லாம் வந்து இந்த படம் வந்து நிறைவேற்றுமா அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. ஆனால் நிறைவேற்றிடும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ ராஜ்மௌலியோட ஃபிலிமோகிராஃபின்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்படியே தான் இருக்கு. எப்பயுமே வந்துட்டு ஏறிட்டு தான் இருக்கு, டவுன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் வந்துட்டு ஒரு அவார்டு ஃபிலிமாவும் மாறிடலாம். நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் போன ட்ரிபிள் ஆர்லாம் நம்ம சொல்லலாம். ஆமாம், அவரோட இது கிறிஸ்டோபர் நோலன் கூட இவருக்கு ஏதோ ஒரு ஷார்ட் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அது இந்த படத்துலயே அந்த படத்துலன்னு எனக்கு தெரியல, வந்தால் வரலாம், அது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய ஹை பட்ஜெட் படம், போட்ட காசை எடுத்துருவாங்க, அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. அதுல வந்து கேரண்டி இருக்குது, அவரோட படம் எல்லாமே இருக்குது. அடுத்து விஜய் சித்து வந்து நல்ல ஒரு அஜித்தோட ஒரு தீவிர ஃபேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அட்டகாசம் படம் நம்ம ஏற்கனவே ஆமா
ஸோ அதோட ரெஃபரன்ஸ் வந்து இவருடைய டயங்கரம் படத்துல வந்து இருக்குது அப்படிங்க. ஆமா, நான் கூட போன வாரம் சொன்னேன்ல கும்பகோணம் தியேட்டர்ல வந்து ஷூட் பண்ண இந்த படம் தான் இருக்கும். நான் யோசிச்சேன் அந்த படத்தை இந்த மேட்டர் சொல்லும் பொழுதே, சரி என்னடா கும்பகோணம் வந்துட்டு நடுவில் ட்ரெயின் கிராஸ் ஆகாம இருக்குதே நானும் யோசிச்சேன். ரைட். ஆமா, அந்த ஷூட் அங்க போச்சுல, அதனால வந்து இந்த படத்துடைய இது வந்து அந்த சீனா தான் இருக்கும்னு நான் வந்து கெஸ் பண்றேன். ஸோ அதான் தான் இருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் இந்த வருஷம் ரிலீஸ்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அஜித் சார் வந்துட்டு இளம் நடிகர்கள் பத்தியும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்திலாம் ஒரு சில விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. அது என்ன விஷயம்? என்னன்னா அவர் வந்து பார்க்குறவங்களுக்குலாம் வந்து நல்லா நடிங்கப்பா, நான் இந்த மாதிரி பண்ணுங்க, பேஷன் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் வேண்டாம், அதுக்கு அந்த பக்கம் போகாதீங்க அந்த மாதிரி வந்து சொல்லுவார் போல. ஆனால் நிறைய பேர் இப்போ எல்லாருமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அஜித்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற தாட்ஸ் ஓடிட்டு இருக்கிறதா வந்துட்டு சில வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஸோ அஜித் வந்து இப்போ மேபி ரேசிங்க்கு அப்புறம் ப்ரொடியூசரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்ததுன்னா கண்டிப்பா அவர் வந்து நிறைய புது முகங்கள், நிறைய திறமை வாய்ந்த முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அப்படிங்கறதுல எந்த டவுட்டுமே இருக்காது. கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா அவர் வந்து நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்தா வருமானு தெரியல, இப்படி வரலாம்னு பேசுறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு அருள்நிதி அமீர். ஆமா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து எம் செல்வகுமாரோடைய படத்துல வந்து நடிக்கிறதா வந்து சொல்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்போ எனக்குமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அமீர் அருள்நிதி. ஜிப்ரான் தான் அந்த படத்தோட கம்போசர் நினைக்கிறேன், இசையமைப்பாளர். ஆமா, ஜிப்ரானும் ஒரு அண்டர் ரேட்டட்னு கூட சொல்லலாம். ஆனா அவர் ஒரு சூப்பரான இசையமைப்பாளர், கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அடுத்து ரன்வீர் சிங். துரந்தர் பார்த்தேன். துரந்தரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, என்னடா படம் வந்து 3 மாதம் கழிச்சு இப்படி வந்து சொல்கிறேன்னு படம் இப்போ தான் நானே பார்த்தேன். உண்மையிலே வந்து துரந்தர் வந்து ஒரு இந்தியாவுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. எத்தனை விஷயங்கள் உண்மை அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து உலகளவில் ஏன் அந்த படம் வந்துட்டு பெரிய ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் உலக கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கான விஷயம். இந்தியாவில் நடைபெற்ற ஒரு விஷயம், அந்த படத்துடைய இந்தியாவில் நடந்த நிறைய விஷயங்கள் அதை வந்துட்டு அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னா. அந்த வன்முறைங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கொடூரமாக காட்டக்கூடிய காட்சி எல்லாராலையும் அதை வந்து ரசிக்க முடியாது, குழந்தைகள் பார்க்க முடியாது, ஃபேமிலி பார்க்க முடியாதுங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பிரிட்டான படமாக தான் அதை எடுத்திருக்காங்க. மேக்கிங்க்கு தான் ஆக்சுவலி வந்து நான் வந்து அந்த கண்டென்ட் கதையெல்லாம் தாண்டி அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மேக்கிங் வந்து வாஸ் டூ குட். மேக்கிங் 3200 கோடி நினைக்கிறேன் அந்த படத்தோட சக்ஸஸ். அப்படிங்கிறப்ப இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு படம் இவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆயிருக்குமா அப்படிங்கிறது நம்மளால 325 கோடி வந்து எடுத்திருக்காங்க. ஓவராலாக வந்துட்டு அது அதிகமான இது போயிருக்குது அப்படிங்கிறதான். எனக்கு ஃப்ரம் 3200 கோடிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ வந்து இது வந்து ஷாருக் கான், ரஜினிகாந்த், அல்லு அர்ஜுனோடைய ரெக்கார்ட்ஸ், ரெனுமரேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாகுபலி தான் ஒரு பெரிய ஹிட், ஒரு பெரிய அளவில் உலக அளவில் வசூல் பண்ணிட்டு இருந்த விஷயம் நிறைய தெரிய வந்த படம். பாகுபலிக்கு முன்னாடியே அல்லு அர்ஜுனும், ஷாருக் கானா இருக்கட்டும், ரஜினிகாந்த் இவங்களுடைய இது வந்து பயங்கர ஹைல இருந்துச்சு. மீடியா ஹைப் வந்து பெருசா வந்து அந்த டைம்ல இல்ல. ஆனா பாகுபலி வந்த டைம்ல வந்து சோஷியல் மீடியா வந்து பயங்கரமா டெவலப் ஆன டைம்னால அது பெரிய அளவுல வந்து போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு துரந்தர் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ரன்வீர் சிங்கோட கெரியர்ல இந்த படத்தை வந்து அவரே இன்னொரு படம் நடிச்சாலும் பீட் பண்ண முடியுமாங்கிறது தெரிய மாட்டேன் அளவுக்கு இந்த படம் வசூல் ரீதியா சாதனை படைச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஓம் 1ங்கிறது ஓம் சாப்டர் 1. ஸோ கண்டிப்பா அது வந்து எத்தனை சாப்டர் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ சாப்டர் 1 தனுஷ் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துல சாய் அபியங்கர் தான் வந்து இசை. சாய் அபியங்கர் தான் இருப்பாருன்னு நினைச்சேன் நானு. கரெக்டா அவர் தான். ஆமா, இப்போ சாய் இல்லாம எதுவுமே இல்ல, அபியங்கர் இல்லாம எதுவும் இல்லைங்கிறது தான் வந்து. there is no இசை without சாய். நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த படத்துடைய இசை கம்போசர், மியூசிக் டைரக்டர்லயே வந்து சாய் அபியங்கருக்கு முன்னாடி ஐ அவரே ஆட் பண்ணிட்டாரு. அது வந்து சாய் அபியங்கரா இல்ல இசை அபியங்கராங்கிறது ஆடியன்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் இசையா எடுத்துக்கிறேன், நீங்க வந்து சாயா எடுத்துக்கலாம். சாய் அபியங்கர் சொன்னதுனாலதான் எனக்கு விஜய் ஆண்டனி ஞாபகம் வருது. விஜய் ஆண்டனி, ஓகே. சாய் அபியங்கர், விஜய் ஆண்டனி, என்ன விஷயம்? விஜய் ஆண்டனி அவருடைய படம் கூட ரம்யா நம்பீசனோட 3rd டைம் வந்து அவர் வந்து பேரப் பண்றாரு. ஸோ இது வந்து அயோத்தி டைரக்டர் தான் வந்து இதை வந்து டைரக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இந்த படத்துடைய அப்டேட்டும் சீக்கிரமா வரும். விஜய் ஆண்டனியோட 100 சாமி வந்து இப்ப பயங்கர சூப்பரா போச்சு. 40 மினிட்ஸ்னாலும் he was the hero of the film. ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த படமும் பயங்கரமா போய் சக்சஸ் மீட்லாம் இப்ப வந்து கொண்டாடினாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு
ஜெயிலர் நெல்சன் திலீப் குமாரா? ஆமா, நெல்சனுடைய படம். இதுல வந்து ஹிருத்திக் ரோஷன் தான் நடிக்க போறதா இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஹிருத்திக் ரோஷனுங்கிறது வந்து வந்துருச்சு, ரைட், ஓகே. எல்லாம் வந்து ஷாருக் கான் வர்றது, அமீர் கான் வர்றது, எல்லா கானும் வந்துருவாங்க. ஹிருத்திக் ரோஷன் வந்து வராரு. சோ எனக்கு தெரிஞ்சு மலையாளத்துல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்திருக்கணுமே. கன்னடத்துல யாரோ வரா பாரு. மோகன்லால் ஏற்கனவே ஜெயிலர்ல மோகன்லால் தான் வராரு. அவர் கன்னி வெயிட்டா இருப்பாரு. பார்ட் 2ல கொண்டு வந்துறாங்க. எல்லாரும் வந்துறாங்க. எல்லாரும் அங்க வந்து பக்கத்து ஸ்டேட்ல எக்ஸ்ட்ராவா வருவாங்களா இருக்கும், இல்ல வேற வேர்ல்டா இருக்கும், எனக்கு தெரியல. ஹிருத்திக் ரோஷன் வந்துட்டாரு. சோ அதுக்கு அப்புறம் வந்துட்டு வேற வந்து அத ஜெயிலர் 2 வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மாதிரி தர்மனுடைய படம் ஷூட்டும் வந்து ஆரம்பிச்சு அதுவும் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. சோ ஹாய் அப்படிங்கிற படம் கவினும் நயன்தாராவும் நடிக்கிற படம். இதுல வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்து பாக்யராஜா அவர்களுடைய போட்டோ வந்து அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கார் போல. ஸோ அவருடைய போட்டோ வந்து இதுல வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி அது வந்து கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ பாக்யராஜ் மறைவுல நம்ம நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ராதிகா கூட வந்து டிஆர்பிக்காக இப்படி பண்ணாதீங்க, அவங்க கூட படம்லாம் கூட நடிச்சு தரோம், பண்ணாதீங்க, எங்களுக்கு ஒரு பிரைவசி வேணும் அப்படிங்கிறது சுஹாசினியும் ராதிகாவும் மாத்தி மாத்தி வந்து இது பண்ணதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு நடுவில் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக என்ன நடந்தது அப்படின்னா, நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். பார்த்திபன் அவர்கள் வந்து இந்த இறுதி சடங்குலாம் முடிஞ்சப்பறம் அவர் வீட்டுக்கு போனப்பறம் அவருக்கு ஒரு ஃபோன் காலாக இல்லை யாரோ ஒருத்தர் நேரில் வந்தாங்களான்னு தெரில. பாக்யராஜுடைய அசிஸ்டன்ட் தானா அவரும். அவர் வந்துட்டு நீ என்ன அவருக்கு பையன் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்ட, நாளைக்கு வந்து உனக்கும் இந்த மாதிரி ஒன்று நடக்கும், அப்போ வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, நீ இவ்வளோ ஈகோவாக இருக்கிறதுனால தான் வந்து எல்லாரும் இப்படி உன்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை வந்து சொல்லிட்டாராம். ஆனா அது யாருங்கிறது அவரை பண்ணல. ஆமா, ஆனா வந்து இப்படி சொன்னது வந்து கண்டிப்பா ஒரு கஷ்டமா இருக்கும்ல, என்ன இருந்தாலும். ஆமா, குருக்காக அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்படி சொன்னது வந்து தெரியல, மேபி அவருக்கு இருந்த ஆதங்கத்துல அவர் சொல்லியிருக்காரோ என்னவோ. பட் இந்த மாதிரி இவருடைய இறப்புக்கு அப்புறம் வந்து இத்தனை விஷயமும் வந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ என்னன்னா, சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினி கிட்ட இருந்து எங்க போயிட்டாருன்னா விக்ரம் கிட்ட போயிட்டாரு. ஸோ விக்ரமுடைய அடுத்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி வந்து இயக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு விக்ரமுடைய அடுத்த படத்துடைய லைனப்ல வந்து பிளாஸ்ட் டைரக்டரும் இருக்கு, நிறைய இருக்கு. சியான் விக்ரமோட அடுத்தடுத்து இருக்குது. அதனால இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி வந்துட்டு அங்க போயிட்டாரு. ஸோ சியான் 64, 63 ஸோ அந்த மாதிரி வந்து வரிசையா இருக்கு. அதோடைய அப்டேட்ஸ் எல்லாம் சீக்கிரமா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து என்னன்னா, சூர்யா வந்து சூர்யா 48 வந்து டிஜே ஞானவேல் நம்ம ஏற்கனவே போன இதுலயே பேசுறோம், திரும்ப வராரு. ஏன்னா கருப்புல இருந்து இன்னும் மீண்டே வரலங்க. வசூல் ரீதியா 199, 200 தொட்டுட்டு இருக்குது படம் அடுத்தடுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்து வந்து டிஜே ஞானவேலோட பேரப் பண்ணுறாரு. இதுலேயும் வந்து சாயவேங்கர் தான் வந்து இசை, கைடுலோகர் தான் வந்துட்டு ஹீரோயின். நீங்கள் சாயவேங்கர் சொன்னாலே எனக்கு வந்து அயோத்தி டைரக்டர் மந்திரமூர்த்தியோட படம், விஜய் ஆண்டனி, இந்த கான்செப்ட் தான் எனக்கு திரும்ப ஞாபகம் வந்துருச்சு. அது நான் இல்லை, சாயவேங்கருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் படிச்சுக்கணும் நம்மளா. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற அப்டேட். இதை தாண்டி வந்து லோகேஷோடைய டிசி வந்து வந்துட்டு இருக்கு இதில். ஆமாம், ஸோ இதில் என்னன்னா வந்து அருண் மாதேஸ்வரன் தான் வந்து இதோடைய டைரக்டர். ஸோ இதுவும் நமக்கு தெரியும். அருண் மாதேஸ்வரன் புதுசாக வந்து வேற அட்டம் பண்ணுறாரு. அவருடைய ஜான்ராலேருந்து போய் வேற அட்டம், எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரே ஜான்ரால ஃபிக்ஸ்டாகவும் இல்லை, அவர் வேற பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ஒன்று போயிட்டு இருக்கு. என்னன்னா அர்ஜுன் தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து லோகேஷ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு லோகேஷ் இப்படி நடிப்பாரா அப்படின்னு. ஆமாம், ஏன் அர்ஜுன் தாஸ் கான் சிட்டி ப்ரமோஷனில் வந்து சொல்லியிருக்காரு. கான் சிட்டி படமும் வெளியாகி அதுவுமே இப்போ வரைக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆமாம், ஸோ இதெல்லாம் தாண்டி என்னன்னா, மணிரத்னம் வந்து சாய் பல்லவி, விஜய் சேதுபதியை வச்சு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்டோடைய ஷூட் வந்து ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து தொடங்குறது. ஸோ இது வந்து ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வித்தாச்சு, ஒரு 20 கோடிக்கு மேலே வந்து இது நெட்ஃப்ளிக்ஸில் ஏற்கனவே வித்தாச்சு. இதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசை. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற அப்டேட்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இளையராஜா தன்னுடைய பாட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரைட்ஸ் கேட்டு அதுக்கான படம் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் ஒரு வழக்குகள்லாம் தொடர்ந்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஆக்சுவலி ஒரு 134 படங்கள் வந்துட்டு ஏற்கனவே ஒரு கம்பெனி வந்துட்டு தனியார் நிறுவனம் அதை எடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு கோர்ட்டினுடைய உத்தரவு கூட வந்திருக்கு. அதில் இளையராஜா உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் நிறுவனத்தை பேஸ் பண்ணி வந்த செய்தி ஒன்று நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் பாக்யராஜ் சார் அவர்களுடைய மறைவுக்கு வந்துட்டு தற்போதைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூடிய விஜய் அவர்களும் சரி, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினது அரசுனுடைய நிகழ்வாக அதை வந்துட்டு மாற்றினாங்க. அது அரசுலாம் சொல்லக்கூடாது,
இது வந்து அரசு மரியாதை அங்கே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்போ வந்து அதையும் வந்துட்டு அவருக்கு நன்றி தெரிவித்து அவர் பேசியிருந்தார். எங்கள் அப்பாவோட இதயத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இடம் பெற்றார். அவருடைய 50 அப்படிங்கிற அந்த திரையுலகத்தோட 50வது ஆண்டு விழா வந்து அவர் எடுத்து நடத்துனது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இது. அப்பாவோட மனைவியில் வந்துட்டு இருந்துகிட்ருக்காருன்னு சொல்லி சாந்தனு வந்துட்டு இப்போ வந்து பேசின விஷயங்கள், இது மாதிரி சினிமாவை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதோட சேர்ந்து சைக்கிள் கேப்னு ஒரு படம் கூட எம்ஆர் பாரதி டைரக்டரோட ஒரு படம் கூட வந்துட்டு ட்ரீம் கேர்ள் படத்தோட டைரக்டர் எம்ஆர் பாரதி அவர் ஏற்கனவே அழியாத கோலங்கள் 2 எடுத்து நேஷனல் அவார்டு வேறு வாங்கியிருந்தார். பிரகாஷ் ராஜா அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தார் அப்படிங்கிறதுலாம் அவரோட படம் தான் வாங்கிச்சு, டைரக்டர் வாங்கலாம். அழியாத கோலங்கள் 2 வந்துட்டு அவார்டு வாங்கிச்சு. ரேவதி நடிச்சிருந்தாங்க, அர்ச்சனா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நடிச்சிருந்த ஒரு படம். டைரக்டர் ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு அடுத்தடுத்து ஒரு 2 படமாக கொண்டு வந்திருக்காரு. ட்ரீம் கேர்ள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சைக்கிள் கேப்புங்கிற படம் வந்துட்டு வெயிட்டிங் இருந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த வாரம் நம்ம வந்துட்டு நிறையா சினிமா அப்டேட்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வரப்போகிற படங்களையும் பார்த்தாச்சு. வசூல் ரீதியாக ஜெயிச்ச படங்களை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். நிறையா அப்டேட்ஸோட எல்லா தகவலுமே வந்துட்டு நீங்கள் வாரி வழங்கிட்டீங்க, மக்களுக்காக கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது தான். சாயபங்கிற பற்றின அப்டேட்டை நீங்கள் எப்பயும் வாரம் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதையும் இந்த வாரம் வந்து நிறையா கொடுத்துட்டீங்க அப்படின்னு நம்பிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். மீண்டும் வந்துட்டு சினிமா சர்க்கிள் நிகழ்ச்சியில் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.